ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் கிட்ஸ் ஃபேவரட், எல்டர்ஸ் ஃபேவரட், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான, ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் பார்த்தா ஹெல்த்தி, ஒரு பக்கம் பார்த்தா டேஸ்டியான மில்லட் வச்சு ஒரு அருமையான லிக்விட் பிஸா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ. ஒரு வித்தியாசமான ரெசிபி. அப்படியே நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். வாங்க இப்போ பார்க்கலாம் லிக்விட் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு. நான் ஒரு கிளாஸ் பவுலில் 2 கப்பு மில்லட் மாவு சேர்த்துக்கிறேன். இது கடையில் வாங்கின மில்லட் மாவு. கொஞ்சமாக சர்க்கரை, கொஞ்சம் உப்பு, 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு விஸ்கரால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மில்லட் தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம தேவையான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தா இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. நல்லா லிக்விட் மாவு ரெடி. இப்போ நம்ம தவா நல்லா சூடாக இருக்குது. இதில் 1 கப்பு நல்லா பெரிய கரண்டியால் எடுத்து நல்லா சென்டரில் அப்படியே ஊற்றிடலாம். இது பரத்தெல்லாம் வேண்டாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிருக்கு. திருப்பி போட்டு எல்லாருக்கும் ஃபேவரட்டான பிஸா சாஸ் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். கிரேட் பண்ண சீஸு, கட் பண்ண வெங்காயம், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் வச்சிடலாம். கலர்ஃபுல்லான கேப்சிகம், க்ரீன் கலர், ரெட் கலர், எல்லோ கலர், எந்த கேப்சிகம் ஆனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி க்ரீன் கலர் தான் வச்சுருக்கேன். கட் பண்ண டொமேட்டோ, இது மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்வீட் கார்ன் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லோ, க்ரீன், ரெட்டு, ஒயிட்டு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. கிரேட் பண்ண சீஸை மேலே போட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சீஸ் நல்லா பஸ்ட் ஆகட்டும். கொஞ்சமாக சால்ட்டு, பெப்பர் பவுடர், கசூரி மெத்தி போட்டிருக்கேன். அருமையான கிட்ஸ் ஃபேவரட் லிக்விட் பீஸா. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. மில்லட் மாவு தான் சேர்த்துருக்கோம். அது ஒரு விதத்தில் ஹெல்த்தி. வெஜிடபிள்ஸ்லாம் எல்லாமே அப்படியே க்ரீனிஷாக அப்படியே போட்டிருக்கோம். இதுவும் ஹெல்த்தி. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.